குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி ஆர்ஆர்பி டிஎன்பிசி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் 2025 எஸ்ஐக்கான 2020 அப்படின்ற சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 45 டாபிக் 14 தேர்வுகள் 1000 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஆஃப்லைன். இந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஆர்டர் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் அவுட் போட்டு உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. முதல்ல அட்மிஷன் போடக்கூடிய 100 மாணவர்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்போவாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட் ஆர்டர் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இப்போ நம்ம மேலே ஸ்க்ரோல் பண்ணுற எல்லாமே நான் வீடியோ போட்டுட்டேன். அதை பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது இந்த அக்ஸியம் ஸ்பேஸ் திட்டம் பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அக்ஸியம் ஸ்பேஸ் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் அக்ஸியம் ஸ்பேஸ் நிறுவனம் நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் ஆகியவற்றுடன் இணைந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு தனியார் விண்வெளி வீரர்களை அனுப்பும் ஒரு திட்டமாகும். இதில் பால்கன் 9 அப்படின்ற ராக்கெட் மூலம் வந்து க்ரூ டிராகன் விண்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா செலுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸ்பேஸ் எக்ஸோடைய நிறுவனர் வந்து பார்த்திங்கன்னா எலான் மஸ்க்கு ஜூன் 25, 2025 அன்று வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் ஏவப்பட்டது. செலவு வந்து பார்த்திங்கன்னா 548 கோடி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி வீரர்கள் அறிவியல், வணிகம் மற்றும் ஆய்வு இந்த 3 விஷயத்துக்காகவும் போகிறாங்க. 14 நாட்கள் அங்கே ஆய்வு மேற்கொள்கிறாங்க. 4 நாட்டு விஞ்ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா பயணம் பண்ணுறாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்தியாவுடைய சுபான்ஷி சுக்லா அப்படின்றது போகிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா பைலட்டாக போகிறார், கோ பைலட்டாக வந்து பார்த்திங்கன்னா போகிறாரு. இதில் இஸ்ரோவினுடைய இஸ்ரோ விஞ்ஞானி சுபான்ஷி சுக்லா இந்த பயணத்தில் வந்து பார்த்து பங்கேற்றிருக்காரு. சரிங்களா? சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியர் அப்படின்ற பெருமை இவர் வாங்குறாரு. விண்வெளிக்கு சென்ற 2வது இந்தியர். ஓகேங்களா? அப்போ விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா. ஓகேங்களா? ராகேஷ் சர்மா தான் விண்வெளிக்கு மட்டும் போயிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியை தாண்டி சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போன முதல் இந்தியர், விண்வெளிக்கு சென்ற 2வது இந்தியர். ஓகேங்களா? விண்வெளிக்கு செல்லும் 634வது விண்வெளி வீரர் அப்படின்ற பெருமை வந்து பார்த்தீங்கன்னா சுபான்ஷி சுக்லா வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவின் எதிர்கால ககன்யான் திட்டத்திற்கு விலைமதிப்பற்ற அனுபவத்தையும் நிபுணத்துவத்தையும் பெறுவதற்காக ஒரு முன்னோட்டமாக இருக்குது. ஓகேங்களா? விண்வெளியில் பச்சை பயிறு மற்றும் வெந்தயக்கீரை விதைகளை வந்து பார்த்தீங்கன்னா முளைக்க செய்து அவை நுண்ணீர்ப்பு விசையின் கீழ் எவ்வாறு வளர்கின்றன அப்படின்றத ஆய்வு செஞ்சிருக்கிறார். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த ராகேஷ் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர். இவர் வந்து 1984 ஆண்டு சோவியத் யூனியனில் வந்து பார்த்தீங்கன்னா சோயூஸ் T11 அப்படின்ற விண்கலம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு சென்றிருந்தார். ஓகேங்களா? அக்ஸியம் ஸ்பேஸ் திட்டத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணும்னா இவ்வளோ தான் நம்ம கேட்க முடியும். அதனால் ஃபுல்லாக சொல்லிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாட்டு விண்வெளி பயணத்துடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் எந்தெந்த நாட்டிலேருந்து போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்திய வீரர் சுபான்ஷி சுக்லா போயிருக்காரு. ஓகேங்களா? இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் கொடுத்துருவாங்க. அதனால் விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கிட்ட தெரிஞ்சு இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டாபிக் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.